பல தாய்மார்கள் இப்ப சோசியல் மீடியால குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வளருகின்ற குழந்தைகளுக்கு எங்களுடைய குடும்பமா இருந்து இந்த அருண் பிரசாத் சௌந்தர்யா அப்படின்ற 2 பேர் பண்ற விடயங்கள் இந்த தமிழ் பிக் பாஸ் என்னத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குது, என்னத்தை பாடமா எடுத்துக்குது அப்படின்ற ரீதியில குரலை கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த 2 நபர்களும் ஷோல இருக்கக்கூடாது, இல்ல கடினமான ஒரு கண்டிப்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. இந்த வீடியோல அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு நபர், அவரை பார்ப்போம். அடுத்த வீடியோல சௌந்தர்யா பற்றி பார்க்கலாம். சரி, இந்த அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு நபர் இந்த ஷோல முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் தன்னுடைய திறமையை மட்டும் நம்பி, தன்னை நம்பி, திறமைக்கு எப்பயுமே இந்த தமிழ் நாட்டு மக்கள், ஏன்னா இது தமிழ் பிக் பாஸ் பிரிச்சு தானே சொல்றாங்க. தமிழ் பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ் பிரிச்சு தான் அந்த டைட்டிலே இருக்கு. அப்ப அந்த தமிழ் பிக் பாஸ் யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தான் பாக்குறோம். அதனாலதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ் பிக் பாஸ் பாக்குற தமிழ் மக்களை நம்பி போன ஒருத்தருக்கு அங்க ஒரு ரவுடித்தனமா, அவர் பணக்கார திமிரில், ஒரு அதிகார திமிரில் அருண் பிரசாத் அப்படின்னு ஒரு நபர் ஒருத்தருடைய தனிப்பட்ட தனிமனித தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காரு. அவர் பாவிக்கிற வார்த்தைகளை பார்க்குகின்ற எங்களாலேயே பார்க்க முடியல, தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னுக்குள்ள அவர் பேசுகின்ற அத்தனை வார்த்தைகளும் அவர் முத்துவை சொல்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரு. ஆனா சத்தியமா அவர் முத்துவை மட்டும் சொல்லல. ஏன் என்றா இந்த முத்துக்குமரன் அப்படின்றவர் பல கோடி இளைஞர்களோட ஒரு முகமாத்தான் தெரிகிறாரு. எங்கள்கிட்ட திறமை இருக்கு, எங்கள்கிட்ட தைரியம் இருக்கு, எங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, ஆனா அந்த திறமையை எங்க கொண்டு போய் காமிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விடிவெள்ளியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல கோடி இளைஞர்களிலிருந்து ஒருவனாக இந்த பிக் பாஸ் தமிழுக்குள்ள போனவர் தான் முத்துக்குமரன். அப்ப பல கோடி இளைஞர்கள் முத்துவின் வெற்றி பாதையை எப்படி பாக்குறாங்கன்னா அவங்களுடைய வெற்றி பாதையா பாக்குறாங்க. முத்துக்கு இன்று கிடைத்தது போல எங்களுக்கும் ஒரு நாள் ஒரு விடிவெள்ளி கிடைக்கும் அப்படி என்பதான் பல கோடி இளைஞர்களோட கனவுகளும் ஏக்கங்களுமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இளைஞர்களுக்கு அத்தனை பேருக்குமே அருண் பிரசாத் பண்றது ஒரு கேடுகட்ட செயலாகவும், அருண் பிரசாத் ஒரு எதிரியாகவும் வில்லனாகவும் தான் தெரிகிறாரு. அப்படி இருக்கக்குள்ள அந்த அருண் பிரசாத் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு இளைஞருக்கு, ஒரு நேர்மையின் வழியில் தன்னை நம்பி வந்த ஒரு இளைஞருக்கு தனது அந்த பணக்கார திமிர வச்சு எவ்வளவு கேவலமான விடயங்களை பண்ணுகின்றார் அப்படின்ற ஒண்ணு இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம அதிகமா பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்னு, அவருடைய அந்த திமிரின் உச்சம் என்ன அப்படின்னா, இந்த ஷோவை நடத்தின ஹோஸ்ட கூட மதிக்காம அவருக்கு எதிராக சவால் விடுகின்ற பல விடயங்களை அவர் பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த நபருக்கு பிஆர் வேலை செய்யற அவருடைய காதலி, அந்த காதலி அப்படின்றத கூட அந்த அம்மா இந்த பிக் பாஸ் தமிழ்ல 2 வீக்குக்கு முதல்ல 3 வீக்குக்கு முதல்ல தான் அக்செப்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த நபருக்கு மார்க்கெட் இல்ல மக்கள் மத்தியில் அப்படின்னு. அப்ப ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அந்த காதலியை பயன்படுத்துது அந்த அம்மா. 50 லட்சம் ரூபாய் காசுக்காக டைட்டில் வின் பண்ண 50 லட்சம். சோ அப்ப அதுக்காக அந்த காதலை இப்பதான் சொல்றாங்க அந்த அம்மா. அப்படி அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு பார்த்தாங்க, செருப்படி வாங்கிட்டு ஓடிட்டாங்க. சமீபத்தில் கூட இந்த அருண் பிரசாத் பெண்களுக்கு எதிராக பேசின ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா ஸ்டாண்ட் பண்ணி நின்று அதுக்கப்புறம் சீசன் 4க்கு போன ஒருத்தவங்க செருப்படி கொடுக்க வாங்கி போட்டு ஓடிட்டாங்க. சோ இப்படியான விடயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவருடைய காதலி அவங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிராகவே ஒரு வீடியோ போட்டாங்க, ஐ ஸ்டாண்ட் வித் அருண் அப்படின்னு. இவங்களுடைய அந்த பணத்திமிரும் அதிகாரத்திமிரும், ஒரு ஏழை பக்கம் நியாயம் இருந்தாலும், ஒருத்தர் நியாயமா இருந்தாலும் எவ்வளவு தூரம் கேவலமா இவங்களுடைய பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவங்களை ஒழிக்கணும் என்று செயற்படுறாங்க அப்படி என்பது மக்களோட குரல். சரிங்களா? சோ இந்த வீடியோல மக்கள் செல்வனுக்கு மக்களோட ஒரு கடிதம், அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்களே கவலைப்பட்டு மஞ்சரி அவர்கள்ட்ட இந்த அருண் பிரசாத்தை பத்தி சொன்ன ஒரு விடயம் தான் பல மக்கள் இப்ப அதிகமா குரலை கொடுக்குறாங்க. சேது அண்ணா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நீங்க கேள்வி கேளுங்க, இது எங்களால பார்க்க முடியலன்ற மாதிரி பல மக்கள் குரலை கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்கள், எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில பிக் பாஸுக்குள்ள போன ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஆரி அர்ஜுன் அவர்கள் இந்த சீசன் 8 வரைக்கும். அப்ப 24 மணி நேரம் லைவ் இல்ல, நம்ம 1 hour ஒரு 45 minutes தான் பார்த்தோம். பட் இந்த சீசன் 8 ஆரம்பிக்கும் போதே முதலாவது வீக்ல இருந்து பல மக்களால, இந்த பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் பார்க்கிற தமிழ் மக்களால எங்களுக்கு இன்னொரு ஆரி கிடைச்சிட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட நபர் முத்துக்குமரன். இன்னொரு ஆரியாக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்போ ஒரு ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன்லயுமே வந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் அப்படின்னா முத்து தான் சொல்றாங்க. ஏன்னா முத்து ஃபேஸ் பண்ண அளவுக்கு வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி யாருமே எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணல அப்படி என்பதுதான்.
ஏன்னா அதிகார பலம், பணபலம், பிஆர் பலம் அப்படின்னு அத்தனை பொய் சக்திகளையும் தகர்த்தெறிந்து மக்கள் சக்தி துணையோட முத்துக்குமரன் அந்த வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்ட் இன் தமிழ் பிக் பாஸ் அப்படின்னா முத்துக்குமரன். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு மஞ்சரி அவர்கள்ட்ட சொல்றது என்னன்னா, நான் வந்து அருணோட பேசாம விடலாம்னு இருக்கேன். ஏன்னா அவர் பேசுற வார்த்தைகள் அப்படி காயப்படுத்துது, மன ரீதியா தாக்குறாரு, எதுக்கு இப்படி வன்மத்தில் இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிங்க. மஞ்சரி சொல்றாங்க நான் அவரோட எப்பயோ பேசாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் நிறவரி தாக்குதல் நடத்துறாரு, தனிமனித தாக்குதல் நடத்துறாரு. அந்த ஏழ்மை மிடில் கிளாஸ் அப்படின்னு கேவலமா பாக்குறாரு. அவர் போடுகின்ற சட்டையை ஒரு 26,000 அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சீரியல்ல நடிச்சாரு, அப்பயே அப்படித்தான் அப்படின்னு. இவர் என்ன ஒரு 10 படம் நடிச்சிருப்பாரோ, ஒரு படம் கூட நடிக்கல. அதுக்குள்ளேயே இவருக்கு இவ்வளவு திமிர் அப்படின்னா நினைச்சு பாருங்க. இவர் மட்டும் ஒரு 2 படம் நடிச்சிட்டாருன்னா இவர் எங்க இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் சரி விடுங்க. சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் வந்து மன ரீதியா பயங்கரமா தாக்கி கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் அவர்களை பற்றி சத்யா கிட்ட யார்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து முத்துவோட ப்ரொஃபஷனலிசம், அவரோட திறமை, அவருடைய வேலை, அவரை பத்தி மிக தரக்குறைவா வந்து பேசுறாரு. ஒரு மனிதரை எப்படி பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசுறாரு. ஒரு டிவி ஷோல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்து மாயா பூர்ணிமா கூட இப்படி பண்ணல. சரிங்களா? அதாவது ஒரு மனிதரோட ப்ரொஃபஷனலிசத்தை பற்றி தப்பா வந்து பேசல. இந்த மனிதர், இந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் பேசுறாரு. ஸோ அப்போ முத்துக்குமரன் அவர்கள் ஒரு விடயம் சொன்னாரு, நான் வந்து அருணோட பேசாம விடலாம் இருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் பண்ற செயல்கள் என்ன கோவமடைய வச்சு நான் ஏதாவது பண்ணிடுவனோ பயமா இருக்குன்னு. அப்ப எந்த அளவுக்கு மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரின்னு அழைக்கப்பட்ட முத்துக்குமரன் அவர்களை இப்படி ஒரு விடயத்தை சொல்றாருன்னா, இந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் எவ்வளவு தூரம் வன்மத்தில் இறங்கியிருப்பாரு. அருண் வந்து முத்துவையும் மஞ்சரியும் பார்க்குற முகத்தோட எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும். இந்த இவ்வளவு கேமரா இருக்கக்குள்ளேயே அருண் பிரசாத் இவ்வளவு வன்மத்தை காமிக்கிறாருன்னா, இந்த கேமரா எல்லாம் இல்லாத இடத்துல எத்தனை பேருக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணியிருப்பாரு. சோ அப்ப முத்து வந்து வெளிப்படையாவே சொல்றாரு. அப்ப முத்து சொன்னது இது மக்களுக்கு சொன்ன மாதிரி. அப்ப மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா இப்ப மக்களின் நாயகன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவிடம் இந்த வீக்கெண்ட் வந்து இந்த அருண் பிரசாத் கேள்வி கேளுங்க, எப்படியாவது இவனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படி என்பது மக்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஏன்னா மக்கள் செல்வன் மக்களில் இருந்தா வந்தாரு. அவருக்கு தெரியும் முத்துக்குமரன் எந்த இடத்துல இப்ப இருக்காருன்னு. ஏன்னா 2007ஆம் ஆண்டு ஒரு சீன்ல நடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த சீன்ல 1 செகண்டோ 2 செகண்டோ தனுஷ் அண்ணா படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப விஜய் சேதுபதி அண்ணாவோட ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு பல கான்கள் வந்து வெயிட்டிங். சேதுபதியை போட்டா படம் ஹிட், சேதுபதினா பெஸ்டா பண்ணுவார் அப்படின்னு தனது உழைப்பால் உயர்ந்தவர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். சோ அதனால மக்களில் இருந்து வந்த மக்கள் செல்வன் அப்படின்னு மக்களே மக்கள் செல்வன் வைத்தார்கள். சோ மக்கள் செல்வனுடைய மக்களோட கோரிக்கை கண்டிப்பா இதை கேளுங்கன்னு கண்டிப்பா கேட்பாரு, வச்சு செய்வாரு, அதுல நோ டவுட். சரிங்களா? இது ஒரு விடய மக்களை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கார்டு அப்படின்றது பொதுவா ஷோவை நடத்துற ஹோஸ்டை பத்தி உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்கள் பேசக்கூடாது. பிபி அல்டிமேட்ல அனிதா அவர்கள் வந்து சிம்பு அவர்களுக்கு வந்து இப்பதானே ஹோஸ்ட் வந்திருக்காரு, அவருக்கு அது தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி நோமலா தான் சொன்னாங்க. அவங்க வந்து அந்த வீக்கை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ரூல்ஸ்ல இருக்கு நீங்க ஹோஸ்டை பத்தி பேசக்கூடாதுன்னு. சரவணன் அவர்கள் வெளியில போனதுக்கு பல பேர் பல ரீசன் சொல்றாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணக்குள்ள பக்கத்துல சாண்டி இருப்பாங்க, அதுக்கு இவர் இந்தியாவில் பக்கம் கவின் இருப்பாங்க. இவர் நடுவில் சொல்வாரு என்ன அப்படின்னா மூட்டி விடுறான்டா அப்படின்ற மாதிரி 2 தடவை சொல்வாரு. ஈவன் பிக் பாஸ் 3 தமிழ் ப்ரோமோ பிளேலிஸ்ட் விஜய் டிவில இருக்கு, போய் பாருங்க. அதுல ஒரு ப்ரோமோல அந்த வார்த்தை எண்டிங்ல வந்து வரும், மூட்டி விடுறான் அப்படின்னு. அதை சொல்லி அடுத்த திங்கட்கிழமை அவர் வந்து கண்ணை காட்டி வெளியில அனுப்பப்படுவாங்க. அடுத்தது வந்து மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. மும்தாஜ் கிட்ட இந்த அருண் பிரசாத்தோ சௌந்தர்யாவோ பண்ணதுல ஒரு 20% கூட அவர் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பியிருப்பாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த அருணுக்கும் சரி சௌந்தர்யாவுக்கும் சரி எவ்வளவு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். முக்கியமா இந்த வீடியோ அருணை பத்தி பேசுறபடியா அருண் பிரசாத் வந்து 100% டிசர்விங் ஃபார் மெனி ரெட் கார்ட்ஸ். சரிங்களா? எந்த ரியாலிட்டி ஷோக்கும் இந்த நபரை விடக்கூடாது. மக்களை நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஷோ, இவ்வளவு கேமரா இருக்கு, தட்டி கேட்க மக்கள் செல்வன் இருக்காரு, அப்ப மக்கள் இருக்காங்க, யாருக்குமே பயப்படாம இப்படி ஒரு அநியாயம் பண்றாருன்னா அப்ப இவரை வச்சு ஒருத்தங்க படத்தை, அதெல்லாம் கனவுலே நடக்காது, இவரை வச்சு எடுக்க மாட்டான். இதை நினைச்சு பாருங்க, ஒரு சீரியலோ இல்ல ஒரு ஷார்ட் பிலிமோ இவரை வச்சு எடுக்கிறாங்கன்னா அந்த எடுக்கிற நபர்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இந்த ஆள் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. எண்ணம் போல வாழ்க்கை, இந்த ஆளு பார்க்கத்தானே போறோம். சரியா? சோ இது ஒரு பக்கம். அடுத்தது மனசாட்சி இல்லாம பிரதீப் பண்ணனின்ற ஒருத்தருடைய பேரால டைட்டில வின் பண்ணி போட்டு
அந்த அம்மா போன சீசன் பிரதீப் போட்ட பிச்சியால வின் பண்ணவங்க. ஸோ இப்போ இந்த நபருக்கு பிஆர் வேலை பார்க்கறது, முத்துக்கு அகெயின்ஸ்டா ஷேர் பண்றது, பெண்களுக்கு எதிராக இந்த ஆள் பேசின வார்த்தை ஸ்டாண்ட் பார்க்கக்குள்ள இனத்தோட சேரும்ன்ற மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? பிரதீப்பால தான் அந்த அம்மா தப்பிச்சுது. பட் இந்த ஆளு தப்ப மாட்டான். கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் சம்பவம் இருக்கு மக்களே. ஸோ இது மக்களே பல உங்களுடைய சோசியல் மீடியால இந்த அருண் பிரசாத் முத்துக்குமாரன் அவர்களை பத்தி பர்சனலா பேசின விடயங்கள், முத்துக்குமாரனை பார்த்து முறைக்கிற விடயங்கள், நிறவரி தாக்குதல், தனிமனித தாக்குதல் அப்படின்னு பண்ணுகின்ற விடயங்களை, வீடியோக்களை விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு டேக் பண்ணுங்க. அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைங்க. முடிஞ்ச என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சம்பவம் இருக்கு இந்த வீக்கெண்ட். சரிங்களா? நன்றி.